பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின் டிராப் நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின் டிராப். அந்த சக்திகள் எல்லாம் கீழே தான் இருக்கணும். அதுக்கு எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். நீங்க 2 பேரும் இங்க பக்கத்துல தானே இருந்தீங்க, எப்படி அவ்வளவு தூரத்துக்கு போனீங்க? இத திருப்பி பாத்துக்கிட்டே இரு. 2-3 நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. இப்படிலாம் தொங்கிட்டு போனன்றது நம்ம தலை இழுத்து. என்ன பண்றது? இப்படிலாம் தொங்கிட்டு போனாதான் அவனுக்கு தெரியாம கிராஸ் பண்ண முடியும். ஆனா எனக்கு நல்ல வாட்டமா தான் இருக்கு. ஏய், ஏன் கத்துற? ஏய், பாரு, ஜாக்கிரதை. Come on, இந்த தூசி அடங்குறதுக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நல்ல வேளை அவங்க நம்மள கவனிக்கவே இல்ல. ஆமா ஆமா, ஆனா நான் முதல்ல போய் குளிக்கணும். ஐம் சாரி, என்னால முடியல. என் உடம்பு இப்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அத பத்திலாம் நீ கவலைப்படாத சப்பானு. நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. உன்னோட ஆறுதல் எனக்கு தேவையில்லை. ஓ ரெயின் டிராப், என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. தனக்கு எந்தவித சக்தியும் இல்லைன்னு சொல்லி ஷாலின் வருத்தப்படுறான்னு நான் நினைக்கிறேன். அவகிட்ட என்ன சக்தி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆனா அதுக்கு அவ சம்மதிக்கணும்ல. ஆனா அவன் நல்லாவே சண்டை போடுவா. ஆமா, பறக்கும் கோட்டைக்குள்ள போயிட்டு அவளால எந்த நிமிஷமும் வெளியே வர முடியும். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம போறது நல்லதுக்கு இல்ல. விடியற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். சப்பானே, இத பாரு. நான் வேணா உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ப்பா. நீ டயர்ட் ஆயிட்டதால உன்கிட்ட சக்தி இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. எடுத்துக்கிட்ட ஐயா ஒரு தத்துவம் சொல்ற கேளு. இந்த குச்சியை நம்ம 2ஆவும் உடைக்கலாம், அதே மாதிரி 4ஆவும் உடைக்கலாம். இதாங்க வாழ்க்கை. எனக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம போயிடு. சாரி, எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். ஜெனரல், வெளியில ரொம்ப இருட்டிடுச்சு. நாம தொடர்ந்து போக முடியாது. ஆமா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைக்கு பேசிக்கலாமே. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இரவ பகலாக்கி பகல்ல நாம அவங்கள தேடுறோம். சரி, அதுக்காகத்தான் நான் இதை தயார் செஞ்சு வச்சிருக்கேன். இதனால இரவு பகலாகி பறவைகள் பறந்து பூக்கள் பூத்து மரங்கள் வளர்ந்து இன்னும் என்னென்னவோ நடக்கும். அப்ப இரவு வெளிச்சமாகுமா? அவங்க 4 பேரையும் நாம விடாம தேடிக்கிட்டு இருக்கலாம். தேடுறது முக்கியம் இல்ல லைமோ, அவங்கள கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா போ. அவங்கள பிடிக்காம நீங்க திரும்பி வரக்கூடாது. இந்த நெருப்புகள் மூலமா நாம அந்த நிலவையே கட்டுப்படுத்த போறோம். அதுக்கப்புறம் இரவு பகலா வருது நிச்சயம். இவனால இதை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இத கூட யோசிக்காமையா நான் அதை செஞ்சிருப்பேன். பச்சையா, விளையாடுறத நிறுத்து. முதல்ல அதை எடுத்து கொண்டு போய் அங்க வை. லைமோ, அந்த நெருப்புக்கல்ல கொஞ்சம் கொளுத்து. அந்த 4 எலிமெண்ட் என்கிட்ட இந்த எண்ணிக்கை தப்பிக்க முடியாது. விடிஞ்சிருச்சு. வாங்க, இப்ப நம்ம போலாம். இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு போலாமா? இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இந்த நிலா வெளிச்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாரு, அந்த பூ நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல. வா போலாம். அங்க பாருங்க, நிலா எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. அங்க பாருங்க, பாவம் யாரோ ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க.
இது வேலை செய்யுது. என்னால அவங்கள பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இது பகல் நேரத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்க, நான் வேற யாரையோ பாக்குறேன். இரு, நான் பாக்குறேன். என் திட்டம் நல்லா வேலை செய்தா? ஓ, யாரோ புதுசா இருக்காங்க. இது ஒரு பொண்ணு. ஆனா இந்த பொண்ணை பார்த்தா இந்த கிரகத்தை சேர்ந்தவ மாதிரி இல்லையே. உயிரோட தான் இருக்காங்க. ஓ எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? என்னாச்சு சொல்லுங்க. ஓ நான் அந்த நிலால உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த நிலால ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் தூக்கி வீசப்பட்ட மாதிரி இங்க வந்து விழுந்துட்டேன். என்னது? அப்படின்னா நீங்க நிலால இருந்து வந்த தேவதைன்னு சொல்லுங்க. ஓ என்னோட இருப்பிடம் எரிஞ்சிட்டு இருக்கு. இத பாக்கும்போது எனக்கு ஏதோ கெட்ட சகுனம் மாதிரி தெரியுது. நிலாவை இந்த மாதிரி எரிய வச்சது கண்டிப்பா அந்த ஜெனரல் பூவோட வேலையா தான் இருக்கும். ஆமா, நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? இல்ல, என் கூட என் ஃப்ரெண்டும் வந்தது. இவங்கள ஒன்ன மாதிரியே நட்டு கண்டவங்களா இருப்பாங்களோ? இவங்க பேசுறது நீ பேசுற மாதிரியே இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் யாரும் கிண்டல் பண்ண கூடாது. ஓ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அவன் பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம். எனக்கு எப்பவும் போரே அடிக்காது. உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நாங்க மேஜிக் பண்ணி காட்டுவா. எங்களுக்கு நிறைய மேஜிக்ஸ் தான் தெரியும். பாக்குறீங்களா? சரி, நீங்க இங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? உங்களை யாரும் தேட மாட்டாங்களா? ஆமா, நீங்க எப்படி அங்க போவீங்க? என்ன தேடி இந்த பக்கத்துல இருந்து தான் வருவாங்க. ரொம்ப அமைதியா பேசுறாங்களே. என்ன அங்க தேடிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நானே அங்க போயிடுவேன். அதுக்கு முன்னாடி அந்த ஜெனரல்ல நீங்க பழி வாங்கிட்டு தான் போனோம். வாங்க போலாம். அவசரப்படாதீங்க. என்னோட ஃப்ரெண்ட காணோம். என் முயல் குட்டி, அதுதான் என்னோட ஃப்ரெண்டு. நான் மேல இருந்து கீழே விழுந்ததுல எங்கேயோ போயிடுச்சு. ஈஷான்சு, எங்க போன என் செல்ல குட்டி? வெளிய வந்துடு ஈஷான்சு. நீங்க 2 பேரும் போய் ஆச்சாவை தேடுங்க. நாங்க 2 பேரும் அவங்க கூட போய் பன்னி ராபிட்ட தேடுறோம். ஓகே, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எந்த நேரத்திலயும் பறந்து வந்து நம்மள தாக்கலாம். குரங்கு கண்ணு கீழே இருக்கட்டும், உன் கண்ணு மேலே இருக்கட்டும். ஈஷான்சு, எங்க போனடா செல்ல குட்டி? என்கிட்ட வந்துடு. அந்த மூன்களையும் அந்த 4 பேரையும் பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அப்படிதானே பச்சையா? பொழுது விடுஞ்சிருச்சா? எங்க எனக்கு பெட் காஃபி? முதல்ல ஒழுங்கு மரியாதையா வேலையை பாரு. ஆனா எனக்கு டயர்டா இருக்கு. எனக்கு எனர்ஜி வேணும்னா முதல்ல ஒரு கப் காஃபி குடிக்கணும். இத பாரு, முதல்ல நாம அந்த மூன்களையும் 4 எலிமெண்ட்ஸையும் பிடிச்சிட்டோம்னா உனக்கு நிச்சயமா ரெஸ்ட் தருவேன். கண்டிப்பா. இந்த வீட்ல தான் ஆக்சர் இருக்காரோ? வீடு நல்லதா இருக்குல்ல? உன்னதான்ப்பா. சரி வா, முதல்ல போய் அவரை பார்க்கலாம். ஹலோ, ஆச்சா இருக்காரா? நீங்கெல்லாம் யாரு? இந்த நைட்ல வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்க உதவி வேணும். ஆமா சார், நீங்க அந்த நிலாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் நிலாவே பார்த்தது இல்லையா? ஐயோ, மரியாதைலாம் மனசுல விட்டுட்டானுங்களே. இருக்கு. எதுக்கு இந்த விளம்பரம்? சாரி, என் மூக்கு கண்ணாடி போட நான் மறந்துட்டேன். ஓ, 4 கண்ணா நீங்க? சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க சீக்கிரம். சப்பானு, இது சரியான காமெடி பீஸ் நினைக்கிறேன். ஈஷாந்து, ஈஷாந்து, பாவம் அது. நானே ரொம்ப பயந்துட்டேன். அது ரொம்ப பயந்து போயிருக்கும். கவலைப்படாதீங்க, நான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அநேகமா அது பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுவும் சரிதான். அது எவ்வளவு பயந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போயிருக்காது. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட வந்துரும். ஒருவேளை அது காட்டுக்குள்ள ஓடி போயிருக்கலாம். ஈஷாந்து, ஈஷாந்து எங்க இருக்க? நீங்க போய்கிட்டே இருங்க, இந்த ஓட்டைக்குள்ள நான் காலை எடுத்துறேன். ஏய், என்னாச்சு உனக்கு? இந்த ஓட்டை சீக்கில காமுட்டுதே. நல்லா இருக்குதே. ஹே ஈஷாந்து, எங்க போயிருந்த? என்கிட்ட ஓடி வா குட்டி. நாங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். யார் இவன்? இவன் தான் எங்களோட எதிரி. என்ன இப்படி? அட, இவன் மறுபடியும் தூங்கிட்டானா? ஒழுங்கா எழுந்துரு. ஜெனரல் பூ உன்னை வச்சு நிறைய திட்டம் போட்டிருக்காரு லேடி. ஆமா, ரீண்டரை படிக்கடி என்ன சொல்லுவான்? ஞாபகம் வந்துருச்சு. டிராகன் டைட்டில். அதுவும் கரெக்ட் தான். நாங்க தான் டிராகன் டைட்டில். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். ஆமா ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிலாவை நாம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நாம இங்க இருந்து தான் அம்ப விடணும். இதே மாதிரி ஒரு அம்பு மூலமா தான் அவங்களும் தாக்கி இருக்கலாம். இல்ல, அதாவது இவ என்ன கேக்குறானா, உங்களால நிலாவை சரி பண்ண முடியுமான்னு. ஒரு செகண்ட்ல நான் 9 வில்லு விடுவேன். ஏன்னா நான் ரொம்ப கெட்டிக்காரன். சார் 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 சார், அம்ப திருப்பி வச்சு விடணும்.
இந்தாங்க. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு செக் பண்ண. இப்போ நாம டார்கெட்டை கரெக்டா எய்ம் பண்ணணும். இருங்க, டார்கெட் அந்த பக்கம் இருக்கு. உன்னையும் செக் பண்ண. இன்னும் ஏன் பராக் பார்த்துட்டு இருக்கீங்க? விடுங்க. வில்லு விடும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இழுத்து. என் குறி லைட்டா தான் மிஸ் ஆயிருக்கு. ஓ, இதான் ஊர்ல லைட்டோ? சத்தியமா சொல்றேன், உங்களால முடியாது. என்னது? தினமும் 10 மணி நேரம் நான் பிராக்டிஸ் பண்றேன். ஆனா நீங்க தேவையில்லாம ஒரு மாடை கொன்னிட்டீங்க. ஓ, இந்த மாதிரி நான் அடிக்கடி சாகடிக்கிறது சகஜம்தான். இருந்தாலும் சாரி. ஒரு டைம்ல ஒரு செகண்ட்ல 9 வில்லு விடுவேன். இப்ப ஒன்ன கூட விட முடியலையே. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க பெரிய வில்வித்தக்காரர் தான். எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க, நான் அம்பு டொயின்னு விடுறேன். உங்களுடைய பயிற்சியும் என்னுடைய முயற்சியும் கண்டிப்பா வெற்றி அடையும். நீ சொல்றதும் எனக்கு சரியா தான் தோணுது. என்ன பைத்தி இவ்வளவு டைட்டா இருக்கு? இப்படி இருப்போம். என்னாச்சு? நான் ஸ்டடி. சண்டை போடும்போது எப்பவும் நம்ம டென்ஷன் ஆக கூடாது. நம்ம எதிரிய தான் நம்ம டென்ஷன் ஆக்கணும். எனக்கு இந்த மாதிரி பேச்சு பிடிக்காது, செயல் தான் பிடிக்கும். யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல? உன்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதானா? ஹே, உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்ன மாதிரி நான் அமைதியா இருக்க முடியாது, ஏன்னா நான் எரிமலை. இதுகிட்டே ஒரு சக்தி இருக்கு, என்னன்னு பாக்குறியா? நீ போய் உன் வேலையை காட்டு. எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடு. ஏய், ஓடாத, என் முயல் குட்டியை கொடு. நீங்க போகாதீங்க, நில்லுங்க, நாங்களும் வரோம். நல்ல காரியம் பண்ண பச்சையா, நேரா அவங்க நம்ம வலைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டியே. அட ஆமா, வலதான் பிரமாதம். இது என்ன பயங்கரமா கடிக்குது, எனக்கு வலிக்குது. இப்படி இருந்தாதான் நீ தூங்காம இருப்ப. இப்போ நான் சொன்னதை எல்லாம் ஞாபகப்படுத்திக்க. ஓ மனச நல்லா ஒருநிலைப்படுத்தணும். இப்போ நல்லா பின்னாடி இழு. இப்ப பொறுமையா அம்ப விடு. நீ கவலைப்படாத, இன்னும் நிறைய அம்பு என்கிட்ட இருக்கு. இது தீரத்துக்குள்ளயாவது நீ கத்துக்கணும். ஆமா, இவங்க கூட இருந்த ரெயின் டிராப் எங்க போனா? இல்ல, நாங்க பார்க்கும்போது அவ அங்க இல்ல. அது எனக்கு தெரியாது. இங்க இருந்து போங்க, முதல்ல அந்த ரெயின் டிராப்பை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, அந்த 2 எலிமெண்ட் எங்க இருக்காங்க? நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல, நான் எப்படி அவங்கள கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நிலாவும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. இனிமே காலம் முழுக்க அதுவும் எனக்கு அடிமை. நீ சாதிச்சிட்ட. Well done my boy. ஓ பேட் ஸ்மெல் வருது. வெற்றிகரமா நான் என்னுடைய பயிற்சியை முடிச்சிட்டேன். இப்ப நிலா கிட்ட விட போறேன். அதுக்கு இந்த பிராக்டிஸ் போதாது, நீ இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நீ விடுற அம்புல மேஜிக் மூன் ஃப்ளவரையும் சேர்த்து வச்சு தான் விடணும். மேஜிக் மூன் ஃப்ளவர் எங்க கிடைக்கும்? தேடி பார்க்கலாம். நிலா மந்திர மரத்துல தான் அந்த நிலா மந்திர பூ பூக்கும். அது இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த நிலவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். சரி, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நீ அந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதத்தான் கேக்குறேன், மூன் பிளாசம் ட்ரீ எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பூ இருக்கு, இத பாருங்களேன். இது கூட நிலா மாதிரி வெளிச்சமா இருக்கும். அநேகமா நீங்க சொல்ற பூ இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதேதான். நிலா வெளிச்சம் பளிச்சுன்னு எந்த தரையில படுதோ அந்த தரையில தான் இந்த மரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் தேடி போங்க, அப்பதான் நிலவை சரிப்படுத்த உன் முடியும். ஐடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பானே. சரி வா, நம்ம போய் தேடலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, சீக்கிரம் வா, நம்ம இந்த பக்கம் தான் போகணும். வரையா. குட் லக். இரவை நான் பகலாக்கிட்டதுனால மக்களோட அன்றாட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கும். இதனால எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், ஏன் குழப்பங்கள் கூட ஏற்படும். நீ இயற்கையோட விளையாடுறது ரொம்ப ரொம்ப தவறு. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல நிலா பெண்ணே. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் கைப்பற்றிட்டேன்னா இந்த பிரபஞ்சமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன், நான் பார்க்க அழகா இல்லையா? இந்த மீச பிடிச்சிருக்கா? இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்?
ஆமா அவன் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கான். அவன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொருத்தம் இல்ல. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நிலா அவனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். அப்புறம் மாத்த முடியாது. மத்தவங்கள எங்க? அவங்கள எங்க போயிருப்பாங்க? இரு நம்ம முதல்ல மரத்தை பார்க்கலாம். இந்த மரம் தான், இந்த பூவை தான் நம்ம எடுத்துட்டு போகணும். இதோ இங்க இருக்கு பாரு. இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காத. அம்மா, எதுக்கு? ஆச்சா என்ன சொன்னாருன்னு யோசி. அம்பு செய்யறதுக்காக மரமே அதோட ஒரு கிளைய தரணும். அதை என்னைக்கு தருது, என்னைக்கு வேலையை முடிக்கிறது? அதான் தெரியல. ஏன்டாதே? யாராவது அம்புடுறதே? மரமே அம்பு கொடுத்துருச்சு. நீ பேசுறது அந்த மரத்துக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மை அடி. ஓகே, சரி நாம இந்த மரத்துக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அம்பு கொடுத்த நிலா மந்திர மரமே நன்றி. 3 அம்பு இருக்கு. இது நமக்கு போதும். ஆனா எனக்கு ஒன்னே போதும். இருப்ப மாட்டையா? என்னப்பா ரெயின்ட்ராப், என்ன நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன்ல? எதிர்பார்க்காத நேரத்துல அட்டாக் பண்றதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நீ அம்பு தயாரா வை, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, என்கிட்ட 2 யாரோ இருக்கே. நில்லுங்க. என்னோட கவுன் அதுல தான் இருக்கும். அம்பு போச்சே. முட்டா நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவானுங்க போல இருக்கு. நம்ம மேல போலாம். இதுல அம்பு விடு பாக்கலாம். அந்த மரம் எரியுது. என்கிட்ட விளையாடுறவங்களுக்கு இதுதான்ப்பா கதி. கொண்ட பயலே, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்கிட்ட அம்புகள் தீந்து போச்சு, உன் சக்தியும் சேர்ந்துதான். அப்புறம் யார குறி வச்சுக்கிட்டு இருக்க? உன்னதான்டா. ரெயின்ட்ராப், அந்த மரம் எரியுது, ஏதாவது செய். நெருப்பு அணைக்கிறியா? இந்த முறை நான் உன்னை விட்டுருதான் ரெயின்ட்ராப். நான் இங்க இருக்கேன். அத நான் ஒண்ணு உனக்காக குறி வைக்கல. ஓ நோ, இதுக்கு மேல என்கிட்ட தண்ணியே இல்ல. ரெயின்ட்ராப் திரும்பி பாரு. தப்பா தலையா, நானும் சண்டை போட்ட உங்களுக்கு விடுங்க. நமக்கு தேவை இவை இல்ல. ஜெனரல் சொன்னபடி பார்த்தா இப்ப நமக்கு தேவை ரெயின்ட்ராப் தான். இவளை விட்டு தள்ளு. ரெயின்ட்ராப், என்ன நான் பாத்துக்கிறேன். நீ அந்த மரத்துக்கு ஏதோ ஆகாம பாத்துக்கோ. போட்டாங்க பாப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 3 எலிமெண்ட், அப்புறம் ஒரு நிலா. இன்னும் 2 எலிமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா என்னோட லட்சியம் நிறைவேறிடும். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நாங்க தான் அதை முதல்ல கண்டுபிடிப்போம். கடைசியில நீ மொக்க தான் வாங்குவ. என்ன குழப்பலாம் நினைக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட கல்யாண பத்திரிக்கை வந்துரும், அனுப்பி வைக்கிறேன். கல்யாண பத்திரிக்கையா? என்ன போய் இவன் உளறிட்டு போறான்? இல்ல, அவன் கரெக்டா தான் சொல்றான். அவன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நிலா எப்பவுமே அவனுக்கு அடிமையாயிரும். நோ, இது கொடுமைக்கு மேல கொடுமையாச்சே. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றது? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. மாஸ்டர் எங்க கிட்ட போய் கேட்டா ஒரு தெளிவு கிடைக்கும். மாஸ்டர், அந்த மந்திர மரத்தை நான் எப்படி காப்பாத்துறது? அந்த மரத்துக்கு என்னைக்குமே அழிவு கிடையாதுமா. அதுல பூக்கிற ஒவ்வொரு பூவும் மறுபடியும் ஒரு மரமா முளைக்கும். அந்த மரத்துல பூக்கிற ஒவ்வொரு பூக்களும் நிலாவோட கதிர்களை உள்வாங்கி மறுபடியும் பிரகாசிக்கும். அப்படியா? நல்ல வேலை, ஒரு பூ என்கிட்ட இருக்கு. இதை வச்சு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா எனக்கு ஒரு அம்பு வேணுமே. இந்த ஒளி பிரகாசமா இருக்கு. நான் இந்த அம்பை விட போறேன். எனக்கு அர்ஜென்ட்டா உச்சா வருது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த போட்டோ உடைச்சிடுவேன். அப்புறம் வெளியே போய்க்கலாம். ரெயின்ட்ராப், இந்த போட்டோ உடைக்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இந்தா இத குடி. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடுவோம். எனக்கு அது வேண்டாம்.
இத குடின்னு சொல்றல. நிலாவோட சக்தி எல்லாம் எனக்கு கண்டிப்பா தேவை. முடியாது. நீ இத குடிச்சே ஆகணும். இல்லனா உன்னுடைய ஃப்ரெண்டு முயலை நான் பொரிச்சு தின்னுடுவேன். ஓ வேண்டாம் வேண்டாம், அவனை விட்டுரு. அப்படின்னா இத குடி. ஒரு உயிரை பாதுகாக்க நான் இதை செய்யறேன். நீ சொன்ன மாதிரி நான் இதை குடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? குடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுமா?